நெருக்கடிகள். அந்த நெருக்கடிகளுக்கான காரணங்கள், பல காரணங்கள் நம்ம சொல்லப்பட்டாலும், மிக குறிப்பாக தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொல்லக்கூடிய வகையில, நம்மிடமிருந்து வெளிப்படுகின்ற பல்வேறு தீய அலைவரிசைகள் தான், அல்லது நம் உள்ளே இருக்கின்ற அந்த தீய அலைவரிசைகள் தான் பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது. நம்முடைய பெரியவர்கள் மிக பல வழிமுகையில ஊழ்வினை என்று கூறியிருக்கிறார்கள், கர்மா என்று கூறியிருக்கிறார்கள், விதி என்று கூறியிருக்கிறார்கள். பல வகைகள்ல இந்த நிலைகள்ல நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன தெரிந்திருந்தாலும் கூட, இவற்றை அறிவதற்கான முயற்சிகளை நாம் எப்பொழுதும் மேற்கொள்வதில்லை, அல்லது அறிவதற்கான சூழல் நமக்கு கிடைக்கவில்லை. அப்ப அதற்கு ஒரு வழிவகை செய்யும் வகையில இந்த 6 நாட்கள் ஒரு ஜோதிட பயிற்சி என்ற வகையில வாழ்வியல் நெறிமுறைகளை நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம். முதல்ல இந்த உலகம் தோன்றிய விதம், இந்த உயிர்கள் தோன்றிய விதம், அதுலயும் பிரதானமான உயிரான மனித உயிர் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள், துன்பங்கள், ஏன், எதனால், அதை எப்படி போக்குவது, இந்த சிந்தனைகளைத்தான் நம்ம 6 நாள் சிந்திக்க இருக்கிறோம். இதுல ஆன்மீகம், ஜோதிடம், யோகம், வாழ்வியல் பண்புகள், உளவியல், உடலியல், உயிரியல், இப்படி பல விஷயங்களை நாம தொட்டு நகர வேண்டி இருக்கிறது. அப்போ உண்மையான காரணங்களை இன்றைக்கு பல இடங்கள்ல நம்ம அறிந்து கொள்வதற்காக ஜோதிடம் பார்க்கிறோம், பல பரிகாரங்கள் செய்யறோம். அந்த ஜோதிடம், அந்த பரிகாரங்கள் நமக்கு பெரிதாக துணை செய்யவில்லை. காரணம் தெரியாம ஜோதிடர்களும் முழிக்கிறாங்க, நாமளும் முழிக்கிறோம். ஒரே வழியில விதி அப்படித்தான், வேற வழி இல்லை, நாம் இதை அனுபவித்து தான் தீர வேண்டும் என்று நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பேருண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த பூமிக்கு மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்காக வந்திருக்கிறோம். இந்த பூமியில இருக்கக்கூடிய வளங்களை, இந்த பூமியில இருக்கக்கூடிய சிறப்புகளை, இந்த பூமியில் நமக்காக இயற்கை தந்திருக்கின்ற இன்பங்களை அனுபவிப்பதற்காக வந்திருக்கிறோம். துக்கம் அடைவதற்காகவோ அல்லது துன்பத்தை அடைவதற்காகவோ அல்லது நோய்களில் சிக்குண்டு பல்வேறு இன்னல்களை அனுபவிப்பதற்காகவோ நாம் வரவில்லை. இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டால் விதி எது, விதியை தடுப்பது எது என்பதை புரிந்து கொள்ளலாம். நம்ம பெரும்பாலும் விதியே என இருக்கிறேன் என்று நாம பேசுவோம். அப்ப விதியே என இருக்கிறேன்னா ரொம்ப சோகமா இருக்கிறாரு அல்லது பல்வேறு இன்னல்களில் இருக்கிறார் என்பதை நாம புரிந்து கொள்ளலாம். ஆனால் விதி என்பது நாம் இன்பமாக இருப்பதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் இறைவனால் தரப்பட்டவை நமக்கு. ஆனால் விதியை தடுக்கின்ற பல்வேறு கூறுகள் இருக்கு, நம்ம உடலிலே இருக்கு, நம்மளுடைய மனதில் இருக்கு. அந்த பல்வேறு கூறுகள் என்ன என்பதை பார்க்க போறோம். இந்த பல்வேறு கூறுகளை எப்படி நாம் தவிர்க்க போகிறோம் அல்லது தடுக்க போகிறோம் என்பதுதான் இந்த 6 நாள் உங்களுக்கான ஒரு சிறிய ஒரு தொடர் வகுப்பாக நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதல்ல ஒரு சிந்தனை இருந்தது, அதிகாலை 6 மணிக்கு எத்தனை பேர் வருவாங்க என்று ஒரு சிந்தனை இருந்தது. ஆனாலும் இது மிகச்சரியாக பிரம்ம முகூர்த்த அந்த வேளையில சூரிய உதயம் நெருங்கிய அந்த நேரத்துல இந்த வகுப்பை நடத்தினால் மிக சிறப்பாக இருக்கும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் ஏராளமான அன்பர்கள் ஆர்வத்தோடு இருப்பதை பார்க்கும்போது மிகுந்த உற்சாகத்தோடு நாம் இன்னும் பல சோதனை முயற்சிகளை செய்யலாம் என்று கருதுகிறோம். பொதுவா நம்முடைய வித்யாலயம் என்பது ஜோதிட அக்ஷயா ஜோதிட வித்யாலயம் என்ற வித்யாலயம் தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட மையங்கள்ல, நகரங்கள்ல செயல்பட்டு வருகிறது. அதுல மிக பிரதானமாக இல்லந்தோறும் ஜோதிடம் என்ற கருத்துருவாக்கத்தை வைத்துக்கொண்டு இணையதள வகுப்பையும் நாம் நடத்தி வருகிறோம். எனவேதான் இந்த இணையதள வகுப்புல ஆயிரக்கணக்கான அன்பர்கள் ஜோதிடர்களாக உருமாறி, ஏன் வாழ்வியல் பண்புகளை பெற்றுக்கொண்டு பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். அந்த ஒரு அனுபவத்தின் அடிப்படையில்
இன்னும் தீவிரமான பல்வேறு செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்துதலோடு உங்கள் முன் இந்த 6 நாள் சிறப்பு வகுப்புல நாம இணைந்திருக்கிறோம். மிக முக்கியமாக இந்த பூமி, கோள்கள் இதற்கு முன்னதாக இந்த பிரபஞ்சம் என்று சொல்லுகின்றோம். இந்த பிரபஞ்சம் உருவானது எப்படி என்பதை பற்றி இன்னும் பல்வேறு ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இன்னும் பல விஞ்ஞானிகள் பல்வேறு யூகங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்ப ஏறத்தாழ 15 மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் இந்த பிரபஞ்சம் என்ற ஒன்று உருவானது என்று ஓரளவு கணித்திருக்கிறார். அதுவும் ஒரு இது ஒரு கணிப்பு தான். மிகச் சரியாக சொல்லணும் அப்படின்னா அந்த 11 மில்லியன் 11 பில்லியன் வருடத்திலிருந்து 15 பில்லியன் வருடத்திற்குள்ள இந்த பிரபஞ்சம் நிகழ்ந்திருக்கிறது. இது எப்படி நிகழும் அப்படின்னா நம்முடைய குழந்தை பிறப்பு போலதான். எப்படி குழந்தை பிறப்பு உருவானதோ அதே போலதான் பிரபஞ்சம் உருவானது என்பதை நாம் உருவகப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு பெருவெடிப்பு, இயற்கையில நெருப்பு தான் ஆதிசக்தி. இந்த நெருப்புல ஒரு அழுத்தம், எப்படி இந்த நெருப்பு தோன்றியது எப்படி எல்லாம் பார்க்க முடியாது. அதாவது வெப்பம் உருவாகி அந்த வெப்பத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக பிரபஞ்சம் உருவாகி அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுதும் பிரபஞ்சம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப ஒரு தோராயமாக நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம், பிரபஞ்ச பெருவெடிப்பு என்று சொல்கிறார்கள். இந்த பிரபஞ்சம் ஏற்பட்ட காரணம் பிக் பாங் தியரி என்று சொல்லுகிறார். அப்ப பெருவெடிப்பு. அப்ப இயல்பா ஒரு வெப்ப சலனத்தின் காரணமாக ஒரு பிரபஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பிரபஞ்சம் பிரிந்து பிரிந்து வளர்ந்து 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 ஒரு பல்வேறு கூறுகளாக பிரிந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் தான் அண்டம் என்ற பேரண்டம் என்ற ஒன்று உருவாகி இருக்கிறது. இந்த பேரண்டத்தில் ஒரு கூறு தான் அண்டம். அண்டத்தினுடைய ஒரு கூறு தான் நம்முடைய சூரிய குடும்பம். அப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மைகளை நாம பிரித்து பார்க்கும்போது தமிழ்ல தான் மிக அற்புதமான வார்த்தை பிரபஞ்சம்னு சொல்றோம். நம் பூமி பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பஞ்சபூதங்களை, இந்த பூமியினுடைய நிலையை தவிர்த்து, அதாவது மிக முக்கியமாக கோள்களுடைய அந்த மண்டலத்தை தவிர்த்து நாம பார்க்கும்போது பஞ்சபூதங்கள், பிற பஞ்சபூதங்களால் ஆனது இந்த சூரிய குடும்பத்தை தாண்டி இருக்கக்கூடிய நிலை, அவ்வளவுதான். அப்ப பஞ்சபூதங்களினால் தான் இந்த பிரபஞ்சம் உருவானது என்பதை நாம முடிவு செய்து கொள்ளலாம். இந்த பஞ்சபூதத்திற்கெல்லாம் தலையாய பஞ்சபூதம் எது என்பது ஆகாயம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆகாயம்தான் இந்த உலகத்துல முதலாக தோன்றியது. ஆகாயத்துல ஏற்படுகின்ற ஒரு சலனம் தான், ஒரு அழுத்தம் தான் நெருப்பாக உருவாகி அந்த நெருப்பின் அழுத்தத்தின் காரணமாக அண்டங்கள், பேரண்டங்கள் தோன்றியது. இந்த பேரண்டம் என்பதை எப்படி நாம உருவாகம் செய்து கொள்ளலாம்னா 1008 அண்டங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார். அண்டங்கள் 7 கோடி என்று சொல்லுகிறார் திருமூலர். அப்ப 1008 பேரண்டங்கள் இருக்கிறது என்றால் ஒவ்வொரு அண்டத்திற்கும் 1008 அண்டம் இருக்கிறது. ஒவ்வொரு பேரண்டத்திற்கும் 1008 அண்டங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்ப இவையெல்லாம் நாம ஓரளவு உருவகப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய மெஞ்ஞானிகள் இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப சூரிய குடும்பம் போல பல சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன என்று நாம பேசியிருக்கிறோம். நம்முடைய மதத்துல கூட பாதாள லோகம் இருக்கு, 7 லோகங்கள், 14 லோகங்கள், 7 லோகங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அப்ப ஞானிகள் அண்டங்கள் இருக்கிறது, பேரண்டங்கள் இருக்கிறது என்று சொல்லும் போது நம்மை போலவே பல சூரிய குடும்பங்கள் இருக்கிறது என்பதை நாம் பல நம்முடைய பக்தி இலக்கியங்கள்ல, நம்முடைய ஜோதிட சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுகிறது. அப்ப இதைத்தான் இப்பொழுது நம்முடைய புகைப்படத்தின் மூலமாக, புகைப்பட கருவியின் மூலமாக இன்றைக்கு வெவ்வேறு கேலக்சி இருக்கு என்பதை இப்பொழுது மெய்ப்பித்து வருகிறார்கள். இதே போல பல சூரிய குடும்பங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு விஞ்ஞானிகள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாம் ஏற்கனவே சொல்லப்பட்ட பல செய்திகள் தான் இப்பொழுது விஞ்ஞானிகளால் பல புதிய புதிய கருவிகளின் மூலம் நாம இன்னைக்கு அதை மெய்ப்பித்து வருகிறோம். அப்ப நம்மை கடந்து சூரிய, அதாவது பூமி, அதற்கு பிறகு கோள்கள், இவற்றை கடந்து ஒரு பல்வேறு சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த பல்வேறு சூரிய குடும்பங்கள் என்றும் போது ஒரு 1008 சூரிய குடும்பங்கள் சேர்த்தது ஒரு அண்டம் என்று சொல்கிறார்கள். அப்ப 1008 அண்டங்கள் சேர்ந்தது ஒரு பேரண்டம் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த பேரண்டத்தினுடைய
மிகப்பெரிய ஒரு ஆக்க சக்தி அல்லது ஒரு அதிகார சக்தி என்று பார்த்தால் பிரபஞ்சம். அப்ப இந்த 1008 பேரண்டங்களோடு இந்த பிரபஞ்சம் நிறைவு பெற்று விட்டதா என்றால் நிறைவு பெறவில்லை. ஓயாது அது உழைத்துக் கொண்டே இருக்கிறது. ஓயாது அது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. ஓயாது அண்டங்களையும் பேரண்டங்களையும் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த சிஸ்டம் என்பது நம்ம எதிர்பார்க்க, அதாவது நாம் நினைத்து பார்க்க முடியாத, கற்பனைக்கு எட்டாத ஒரு சிஸ்டமா இருக்கு. அப்ப இந்த கற்பனைக்கு எட்டாத ஒரு சிஸ்டத்தை நாம் என்ன செய்கிறோம்? ஒரு குறுகிய அளவுல வானவியல் சாஸ்திரம் என்ற அடிப்படையில பூமியை மையமாக வைத்து நாம் என்ன செய்கிறோம்? ஜோதிட சாஸ்திரம் உருவாக்கி இருக்கிறார்கள். மிக ஆச்சரியமாக இருக்கு. உண்மையில் உங்களுக்கெல்லாம் நான் இந்த ஜோதிடத்துல எனக்கு ப்ரொஃபஷன் கிடையாது. நான் ஒரு வங்கி மேலாளர். அப்ப ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் இந்த ஜோதிடத்துல நம்ம படிக்கலாம், ஜோதிடத்தை அறிந்து கொள்ளலாம் என்று முயற்சி செய்யும் போது எனக்கே மிக பேரதிர்ச்சியாக இருந்தது. இந்த ஜோதிடத்தில் தான் எல்லாம் இருக்கிறது. இந்த ஜோதிடத்தில் இல்லாத எந்த செய்திகளும் இந்த உலகத்தில் இல்லை. அது விஞ்ஞானமாக இருக்கலாம், விஞ்ஞானத்தின் மூலமாக வருகின்ற மருத்துவமாக இருக்கலாம், பல்வேறு விஷயங்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செய்திகளும் எங்கே அடங்கி இருக்கிறது என்றால் ஜோதிடத்தில் அடங்கி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆன்மீகத்தையும் உள்ளடக்கிய, இன்னும் சொல்ல போனால் ஆன்மீகத்தையும் கடந்த ஒரு அமைப்பாக இந்த ஜோதிட சாஸ்திரம் இருக்கு. அப்ப இந்த ஜோதிட வானவியல் என்பது மிக முக்கியமான அறிவியல். இன்னும் சொல்ல போனா அது மெய் அறிவியல். இப்ப நம்ம படிக்கக்கூடிய அறிவியல், நம்ம சயின்ஸ் படிக்கிறோம், இதெல்லாம் அனுபவ அறிவியல். அப்ப அனுபவத்தின் அடிப்படையில் நாம் அறிகின்ற அறிவு இப்பொழுது நாம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அறிவியல். ஆனால் இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது மெய்யறிவியல். அப்ப இந்த அனுபவ அறிவுகளையும் கடந்து, அனுபவ அறிவுகளையும் உள்ளடக்கிய ஒரு மெய்யறிவியல் தான் இந்த வானவியல் அறிவியல்னே வச்சுக்குவோம். இந்த ஜோதிட சாஸ்திரம் என்று சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு, நம்முடைய இந்து மதத்திற்கு சொந்தமானது என்பது போல ஒரு உருவகம் ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் பல மதத்தை சேர்ந்தவர்கள் இங்கு அதிகமாக வருவதில்லை. இன்னும் சொல்ல போனா இன்னும் வெளிநாடுகள்ல இதை பற்றி இன்னும் அதிகமாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். கிரேக்கத்துல இன்னும் சொல்ல போனால் பல வெளிநாடுகள்ல முதலாக அங்கிருந்தான் தோன்றி பாரதத்தில் அது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் எதை யார் தொகுத்திருக்கிறார்? வியாசர் தொகுத்திருக்கிறார். அப்படி வியாச முனிவர் மாமுனி தொகுக்கும் போது இந்த ஜோதிடத்தையும் ஒரு அங்கமாக தொகுக்கப்பட்டதுதான் வேதம். அப்ப இந்த வேதத்துல பல கூறுகள் இருக்கின்றன. அப்படி ஒரு பல கூறுகள்ல 6 அங்கங்கள் சொல்லப்படுகிறது. இந்த 6 அங்கங்களில் ஜோதிடம் ஒரு மிக முக்கியமான அங்கம். அதுதான் வேதத்தின் கண்கள் என்று போற்றப்படுகிறது. இப்ப வேதத்திலேயே நமக்கு நிறைய முரண்பாடுகள், இப்ப இதெல்லாம் வேதத்துல இருக்குன்னு சொல்றாங்களே, இதை நாம ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்றால், நம்ம வானவியல் ஜோதிட சாஸ்திரத்தை படிக்கும்போது இதை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பதையும் முடிவு செய்து கொள்ளலாம். ஆன்மீகம் என்ற அடிப்படையில பல மூட நம்பிக்கைகள் நம்முடைய பல கதைகள்ல இருக்கிறது, பல சாஸ்திரங்கள்ல இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் மனித குலத்திற்கு எதிரானது, இயற்கைக்கு எதிரானது. அப்படி எதிரான எல்லா விஷயமும் நாம புறக்கணிக்கணும். அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை ஜோதிட சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப இவை அனைத்தையும் வேதத்தில் இருந்தாலும், அல்லது பல மதங்கள்ல இருக்கக்கூடிய வேதங்கள், எல்லா மதங்களிலும் சொல்லப்படுகிறது. எல்லா மதங்களிலும் அந்தந்த காலகட்டத்துல சில குறிப்புகள் எழுதப்பட்டன. அந்த குறிப்புகள் தொடர்ந்து நம்ம பின்பற்ற வேண்டும். நல்லதை ஏற்று அல்லதை அகற்றி வாழ்வதுதான் நம்முடைய வாழ்க்கை. அப்ப இந்த உண்மையை புரிந்து கொண்டு மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் ஏற்படுகின்ற இந்த வேறுபாடுகள் இருக்கிறதல்லவா, இதையெல்லாம் அகற்றணும். அப்ப இந்த உலகம் என்பது, இந்த உலகத்தில் வாழுகின்ற நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைத்தும் இந்த பூமியில வாழ்வதற்கான அதிகாரம் படைத்தவர்கள், இந்த வாழ்வதற்கான உரிமை பெற்றவர்கள். இந்த உண்மையை புரிந்து கொண்டா நாம் நம்முடைய இந்த மனித பிறவி என்பது ஒரு டாமினேட்டட் அத்தாரிட்டி, எல்லா உயிரினங்களையும் விட மனித பிறவி உயர்ந்தது, மனித பிறவி ஆளுமை செய்ய வேண்டியது என்ற ஒரு எண்ணம் நம்மிடமிருந்து அகன்றுவிடும். இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு தான் பிரபஞ்சம், இந்த அண்டங்கள், பேரண்டம் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம சொல்லப்படுகிறது. இப்ப அதெல்லாம் நாம ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 15 கோடி பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பிரபஞ்சம் தோன்றியது என்று சொல்லப்பட்டாலும் கூட
இப்போ நம்முடைய வாழ்வியல் பண்புகளை நாம சிந்திப்பதுதான் மிகச்சிறந்தது. அது விஞ்ஞானிகள் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நிலையிலையும். ஆனா இன்றைக்கு யுகங்கள் 4 யுகங்கள் தோன்றி இன்றைக்கு கலியுகம் உருவாகி 5100 சுற்றம் வருடங்கள் ஆன பிறகும் கூட இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய வாழ்வியல் மிக எளிதாக வாழ்க்கையை வாழ முடியவில்லை. இந்த உண்மையை ஏன், என்ன காரணம் என்பதை நாம் சற்றே கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இப்ப நாம் தனித்து இல்லை, நாம இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியை சுற்றி கோள்கள் இருக்கின்றன. இந்த கோள்கள் என்பது மிக அருகில் இருக்கக்கூடிய கோள் என்பது என்று பார்க்கும்போது சந்திரன் இருக்கிறார். அதற்கு அடுத்த நிலையில பார்க்கும்போது சுக்கிரன் இருக்கிறார். இப்ப பூமியை மையமாக வைத்து பார்க்கும்போது அதற்கு அடுத்த நிலையில பார்க்கும்போது புதன் இருக்கிறார். அதற்கு அடுத்த நிலையில பார்க்கும்போது சூரியன் இருக்கிறார். ஆனா நம்ம படித்தது எல்லாமே சூரியனை மையமாக வைத்துதான் பார்த்திருக்கிறோம். சூரியனை மையமாக வைத்து மெர்க்குரி, வீனஸ், எர்த், அப்படி இப்படியே நம்முடைய மார்ஸ், அதே போல ஜூபிட்டர், இது போன்ற பல்வேறு கிரகங்கள், சாட்ரன் போன்ற கிரகங்கள் எல்லாம் இருப்பதாக நாம் படித்திருக்கிறோம். ஆனால் ஜோதிடத்துல பூமியை மையமாக வைத்து இங்கே உருவகப்படுத்தி இருக்கிறது. அப்ப பூமியில நாம வாழ்கிறோம்னா இந்த பூமிக்கு வளம் செய்வதற்காக, பூமிக்கு வலு சேர்ப்பதற்காக பல்வேறு கோள்கள் தன்னுடைய கதிர்வீச்சுகளை வீசிக்கொண்டிருக்கின்றன. அப்ப பல கோள்கள் இந்த அண்டங்கள், அதாவது சூரிய குடும்பத்துல நாம இருக்கக்கூடிய பகுதியில, சூரிய குடும்பம்னா சூரியனுடைய எல்லைன்னு எடுத்துக்கலாம். அப்ப 128 கோடி டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய சனியும், நம்முடைய 15 கோடி டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய சூரியனும் நம்முடைய சூரிய குடும்பத்தினுடைய எல்லை கிரகங்கள் என்று நாம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப சூரியன் மையமாக இருக்கிறது என்பதை வைத்து நாம இன்றைக்கு அறிவியல் நமக்கு சொல்லப்பட்டாலும், எனக்கு எது மையம் என்று பார்த்தால் நான் இருக்கக்கூடிய பகுதி தான் மையம். அப்ப நான் இருக்கக்கூடிய தெரு தான் எனக்கு மையம், நான் இருக்கக்கூடிய ஊர் தான் எனக்கு மையம், நான் இருக்கக்கூடிய மாநிலம் தான் எனக்கு மையம், நான் இருக்கக்கூடிய நாடு தான் எனக்கு மையம். அப்படியே விரிவடைந்து போகும்போது நான் இருக்கக்கூடிய பூமி தான் என்னுடைய மையம். இத நாம மனதுல நிலைநிறுத்திக்கணும். அப்ப ராசி மண்டலம் என்று சொல்லும்போது ராசி மண்டலத்தின் மையத்தில் பூமி இருக்கிறது என்பதை நாம் உருவகப்படுத்திக் கொள்ளலாம். இப்ப பூமியை சுற்றி இருக்கக்கூடிய மிக அருகில் இருக்கக்கூடிய 4.5 லட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய சந்திரன் நம்மை ஆளுமை செய்கிறது. மிக அருகில் இருக்கக்கூடிய விண்மீன் அப்படின்னு சொல்றோம். அப்ப அது ஒரு பிளானட்டே இல்லை என்று அறிவியலாளர்கள் சொன்னாலும் மிக அற்புதமாக நம்முடைய தமிழ்ல அது கோள் அப்படின்னு சொல்றோம். கோள வடிவமானது அனைத்தும் கோள்கள் என்பதை நாம மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம். இது விண்மீன், அது பிளானட் இல்லை என்று அறிவியலாளர்களுக்கும் இந்த ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கிறவங்களுக்கும் அப்பப்ப முரண்பாடுகள் ஏற்படுகிறது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. மிக எளிதாக இரண்டும் சேர்ந்து பயணம் செய்ய வேண்டியது. இன்னும் ஜோதிட சாஸ்திரத்தை படிக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இன்னும் ஆழமாக இன்னும் பல முக்கியமான உண்மைகளை கண்டறிய முடியும். அப்ப இந்த கோள வடிவமாக இருக்கின்ற இந்த மிக அருகில் இருக்கக்கூடிய சந்திரன் தான் நம்முடைய ஜென்ம ராசி என்று சொல்லுகிறோம். நம்முடைய மிக ஜென்ம நட்சத்திரம், அது அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்கிறோம். மற்ற கோள்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ராசியை அல்லது நட்சத்திரங்களை ஜென்ம நட்சத்திரங்கள் என்று சொல்வதில்லை. அப்ப நமக்கு என்ன முக்கியமா தெரிய வருதுன்னா, சந்திரன் தான் மிக அருகில் இருந்து நம்மை ஆளுமை செய்கிறான். அப்ப ஜோதிடத்துல நம்முடைய சந்திரனை மனம், உடல் என்று சொல்லுகிறது. அப்ப நம்முடைய உடலையும் மனதையும் ஆளுமை செய்கின்ற ஒரு பண்பை யார் கொண்டிருக்கிறார்? நம் அருகில் இருக்கக்கூடிய 4.5 லட்சம் கிலோமீட்டர் அருகில் இருக்கக்கூடிய சந்திரன் கொண்டிருக்கிறான். இந்த சந்திரன் நம் உடலில் இருக்கக்கூடிய நீர் சக்திகளை பராமரிக்கிறான். அப்ப 70% நீர் சக்தியை இந்த உடல்ல சந்திரன் தான் பராமரிக்கிறான் என்ப உண்மையை நாம புரிந்து கொள்ளணும். அதே போல பூமியிலேயே 70% நீர் தன்மையை சந்திரன் பராமரிக்க வேண்டும். அப்ப வெறும் 30% நிலப்பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டு இந்த பூமியில் 70% நீர் சக்திகள் இருந்தால் மட்டும்தான் நாம் சிறப்பாக, இயல்பாக, மகிழ்ச்சியாக, இன்னும் சொல்ல போனால் குளிர்ச்சியாக வாழ முடியும். அப்ப இந்த 70% நீர் சக்தி குறையும் போது, இப்பொழுது குளோபல் வார்மிங் என்ற விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்ப 70% நீர் சக்தி குறையும் போது குளோபல் வார்மிங், அதாவது வெப்பமயமாக்குதல் என்ற நிலை ஏற்பட்டு கால பருவ நிலைகள் மாற்றம், இதையெல்லாம் நாம இன்னைக்கு எதிர்கொண்டிருக்கிறோம். அப்ப காரணம் என்னவென்றால் 70% நீர் சக்தி குறைகின்ற காரணத்தினால். அப்ப அது குறையாமல் பார்த்து கொள்வது ஒவ்வொரு நாட்டினுடைய தலைவர்களுடைய பண்பு. அப்ப
நம்மை பொறுத்தவரை நம்முடைய உடலில் இந்த 70% நீர் சக்தி குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்ப நம் உடலில் வெப்ப சக்தி, காற்று சக்தி, நீர் சக்தி, இந்த 3 சக்தியும் மிகச் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப நீர் சக்தியை, பிரதானமான நீர் சக்தியை ஆளுகின்ற ஒரு கோள் தான் சந்திரன். அப்ப நம் உடலில் இருக்கின்ற சந்திரன் வலிமையாக, நம் உடலில் இருக்கின்ற சந்திரன் செழுமையாக இருக்கிறான் என்றால் எவ்வித கவலையும் இல்லை. ஆனா என்ன பிரச்சனை, சந்திரன் என்ற மனம் இருக்கிறது அல்லவா, சந்திரன் என்ற உடல் இருக்கிறது அல்லவா, இந்த மனமும் உடலும் இயற்கைக்கு எதிரான பல்வேறு கூறுகளில் நாட்டம் செலுத்தும். அப்ப எப்பொழுதும் இயற்கைக்கு இசைந்த வழியில் நாம் வாழுகிறோமா என்றால் இல்லை. அப்ப இயற்கைக்கு எதிராக, இயற்கையை மீறுகின்ற இப்ப பல்வேறு கூறுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் விளைவாக அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்னல்கள், இடையூறுகள், துன்பங்கள், துயரங்கள் தான் இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நோய்கள் எல்லாவற்றையும் இதுக்குள்ள உள்ளடக்கி விடலாம். அப்ப இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டால் மிக முக்கியமாக நம் உடலில் இருக்கின்ற சந்திரனை வலிமைப்படுத்தலாம், சந்திரனை தூய்மைப்படுத்தலாம். இப்ப இந்த சந்திரன் எந்த அடிப்படையில் இயங்குகிறான் என்று பார்க்கும்போது, சந்திரன் ஒரு ரிஃப்ளெக்டட் பிளானட். மற்ற கிரகங்கள் என்ன தருகிறதோ அதை பெற்று நமக்கு பூமிக்கு தருகின்ற ஒரு ரிஃப்ளெக்டட், அதாவது ஒரு டிரான்ஸ்மிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை கொண்டதான் சந்திரன். அதாவது ரிசீவிங் அதாவது பெறுவது, தருவது, இந்த 2 வேலைகளை சந்திரன் செய்து கொண்டிருக்கிறான். அதே சமயத்தில் பூமியில இருக்கக்கூடிய அந்த தட்பவெட்ப நிலைகளை அவன்தான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. அப்ப இந்த கோளுக்கு இடப்பட்ட பண்புகளை மிகச்சரியாக செய்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த சந்திரனை சுற்றி இருக்கக்கூடிய பல கோள்கள் இருக்கிறது அல்லவா, இந்த கோள்களிடம் இருந்து பெறுகின்ற இந்த சக்தியை தான் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப பூமியை மையமாக வைத்து சந்திரன் மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டனா மாதிரி சந்திரன் இருக்கிறான். சந்திரன் பெறுகின்ற கதிர்வீச்சுகளை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இப்ப உதாரணத்திற்கு, இப்ப பூமியை, இப்ப சந்திரனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா சுக்கிரன். இப்ப இந்த சுக்கிரன், ஜோதிட சாஸ்திரத்துல சுக்கிரன் என்று நாம் பேசும்போது நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு காரணியை சுக்கிரன் தான் கொண்டிருக்கிறான். மிக முக்கியமா ஆசை என்ற ஒரு பண்பு இருக்கிறது அல்லவா நம்ம கிட்ட. இந்த ஆசை என்ற பண்பு சுக்கிரனிடமிருந்து வரக்கூடிய பண்பு. அப்ப இந்த ஆசையை இந்த உடல் பெறுகிறது, ஆசைப்பட வேண்டும் என்ற உணர்வை பெறுகிறது. இந்த ஆசைப்பட வேண்டும் என்ற உணர்வை இந்த மனம் பெறுகிறது. அப்ப இந்த ஆசைதான் நம் வாழ்வியலுக்கு மிக அடித்தளமாக இருக்கிறது. இப்ப பிறந்த குழந்தை ஒவ்வொரு நிலையிலும் அது என்ன செய்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நிலையிலும் எதையாவது பெற வேண்டும் என்று துடிக்கிறது. அப்ப இயல்பாகவே ஆரம்ப நிலையிலேயே அதற்கு மனம் என்ற ஒன்று உருவாகி ஒவ்வொரு நிலையிலும் தன்னுடைய ஆசை தன்மைகளை அதிகப்படுத்தி இன்றைக்கு பேராசைகள், அதாவது பேராசைகளை நாம் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அப்ப இந்த சுக்கிரன் என்ற கிரகம் பூமிக்கு மிக அருகில் இருக்கின்ற காரணத்தினால், இன்னமும் சொல்ல போனா சந்திரனுக்கு மிக அருகில் இருக்கின்ற காரணத்தினால் அதிகமான உணர்வுகளை பெறுகிறது. அப்ப நாம் அதிகமாக ஆசைப்படுவதும், அந்த ஆசையின் மூலமாக பல காரியங்களை செய்வதும் எதன் காரணமாக, சுக்கிரனின் காரணமாக, அதாவது வீனஸ் என்ற கிரகத்தின் காரணமாக. இதை மறந்துடக்கூடாது. அப்ப வீனஸ் என்ற கிரகத்தினுடைய பண்புகள் எனக்கு அதிகமாக தாக்குகிறது, அதிகமாக இருக்கிறது. அப்ப இந்த வீனஸ் என்ற கிரகத்தினுடைய பண்புகளை நாம் நிராகரித்து விடலாமா என்றால் அப்படி இல்லை, நிராகரித்து விட முடியாது. இந்த உடம்புல நமக்கு ஹார்மோன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஹார்மோன்ஸை கையாளுகின்ற ஒரே ஆற்றல் பெற்ற கிரகம் வீனஸ் தான். அப்ப இந்த சுக்கிரன், இந்த கோள்களில் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ், அதாவது ரசாயனங்களை அது மிகச் சரியாக ஆளுமை செய்யும் போதுதான் நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும், நம்முடைய உடல் வளர்ச்சி இருக்கும், தேவைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இப்ப உணவு உண்ண வேண்டும் என்று எண்ணம் ஏற்படுவதற்கு கூட சுக்கிரன் ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த உடலுக்கு தேவையான சக்தி, என்னென்ன சக்தியெல்லாம் தேவை என்பதற்கு தூண்டுதலாக சுக்கிரன் இருக்கிறது. மிக முக்கியமாக பருவ வயது அடையும் வரை இந்த உடலினுடைய கட்டமைப்பு, உடலினுடைய வளர்ச்சி எல்லாவற்றையும் சுக்கிரன் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த பருவ வளர்ச்சி, அந்த நிலை ஏற்படும் வரை உடலினுடைய கட்டமைப்பு, உடலுக்கு தேவையான வலிமை. அப்ப பருவ வயதை தொட்ட பிறகு
அடுத்த உயிரை உருவாக்குகின்ற ஒரு வல்லமையை இந்த சுக்கிரன் உருவாக்குகிறான் நம்ம உடல்லையே. ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த ரசாயன மாற்றங்களின் காரணமாக என்ன நடக்குது? உடம்புல ஒரு உந்து சக்தி ஏற்படுகிறது. உடனே பாலியல் சிந்தனைகள் ஏற்படுகின்றன. அப்ப இந்த பாலியல் சிந்தனைகள் ஏற்பட ஏற்பட ஒரு வாழ்க்கை துணை தேவைப்படுகிறது. அப்ப இந்த வாழ்க்கை துணை எதற்காக என்றால் இந்த உயிர் சுழற்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக. அப்ப இந்த உயிர் சுழற்சி ஏற்பட வேண்டும் என்றால் பாலியல் ரீதியான சிந்தனைகளை ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஏற்படுத்த வேண்டும். மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏற்படுத்த வேண்டும். என்ன இங்க ஒரே பிரச்சனை அப்படின்னா, எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சீசன் இருக்கு. அந்த பாலியல் ரீதியான சிந்தனைகள் ஒரு சீசன்ல உருவாகும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நாய்களுக்கு கார்த்திகை, மார்கழி போன்ற காலங்கள்ல அந்த பாலியல் இச்சைகள் ஏற்படும். நீங்க பார்த்துட்டு இருப்போம், தெருவுல நிறைய நாய்கள் கூட்டம் கூட்டமாக அலைவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட கால மாற்றங்கள், அந்த நிலைகள்ல தான் பாலியல் சிந்தனைகள் ஏற்படும். ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் 365 நாட்களும் அந்த பாலியல் சிந்தனைகள் இருப்பதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் நாம் சுக்கிரனை அனுபவிக்க துவங்கிறோம். சுக்கிரன் என்ற கிரகத்தினுடைய தன்மைகள் நமக்கு இயல்பாக ஏற்படுகின்ற காரணத்தினால் அந்த இன்பத்தை தூய்க்க துவங்குகிறோம். அந்த இன்பம் சிறப்பாக இருக்கிறது. அது எனக்கு மிக இன்பத்தை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது, சந்தோஷத்தை தருகிறது என்பதற்காக திரும்ப திரும்ப என்ன செய்கிறோம்? அந்த இன்பத்தை தூய்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் ஏற்படுகிறது. இப்ப இதுல ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சந்திரன் எப்படி ஒரு மற்ற கிரகங்களிடமிருந்து பெற்று நமக்கு தருகிறானோ, அதை போல சுக்கிரன் சூரியனிடமிருந்து தன் அருகில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகத்திடமிருந்து ஆற்றல்களை பெற்று நமக்கு தருகிறான். அவன் இண்டிபெண்டன்ட் பிளானட் கிடையாது. யாரு? சுக்கிரன். வீனஸ் என்ற கிரகம் இண்டிபெண்டன்ட் பிளானட் கிடையாது. அதாவது தானே உருவாக்குகின்ற, அதாவது எப்படின்னா இண்டிபெண்டன்ட் பிளானட்னா ஒரு சக்தியை தானே உருவாக்கி தருகின்ற ஆற்றல். இப்ப நம்ம என்ன பண்றோம்? இப்ப மனிதன் ஒரு இண்டிபெண்டன்ட் ஜீவராசி. என்ன காரணம்? எனக்கு தேவையான உணவுகளை நானே உருவாக்கி கொள்ள முடியும், நானே பயிர் செய்ய முடியும், நானே விவசாயம் செய்ய முடியும், அதிலிருந்து தானியங்களை எடுத்து நானே சமைத்துக் கொள்ள முடியும், பக்குவப்படுத்த முடியும், அதை பல வருடங்கள் என்னால் காத்து வைக்க முடியும். அப்ப மற்ற ஜீவராசிகள் என்ன? கிடைப்பதை அப்பொழுதே உண்ண வேண்டும். அது அடுத்தடுத்து உணவுகளை, இரையை தேட வேண்டும். ஆனால் மனிதன் சேமித்து வைத்துக் கொள்வதற்கான ஒரு சிந்தனையை படைத்திருக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு இண்டிபெண்டன்ட் ஜீவராசியாக, ஒரு உயிரினமாக நாம் வளர்ந்து வருகிறோம். அப்ப அந்த சிறப்பு பல வகையில் நமக்கு நன்மைகளை செய்கிறது. ஆனால் அந்த சிறப்பே பல நேரங்களில் நமக்கு தீமைகளை செய்கிறது. பின்னால் அதை நம்ம பார்க்க போறோம். இந்த 6 நாள்ல இந்த பண்புகளை தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். அப்ப இந்த சுக்கிரன் என்ற கிரகம் சூரியனிடமிருந்து ஆற்றலை பெறுகிறது, செவ்வாயிடமிருந்து ஆற்றலை பெறுகிறது. அந்த ஆற்றலை அப்படியே கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி, அதை ஆசிட்டாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு தருகிறது. இப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் இருக்கக்கூடிய ரசாயனங்கள், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆசிட் சொல்றோம். அந்த ஆசிட் புறம், அதாவது இன்னும் சொல்ல போனா அந்த ரசாயனங்கள் தான். அப்ப இந்த ரசாயனங்களை எல்லாம் சுக்கிரன் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறான். இப்ப சந்திரன் சாதாரண நீரை உருவாக்குகிறான். சுக்கிரன் ரசாயனமிக்க நீரை உருவாக்குகிறான். இப்ப இரண்டு ஒரு பாட்டில் அடைச்சு வச்சோம்னா ரெண்டும் ஒரே கலர்ல தான் இருக்கும். அப்ப அதனாலதான் இரண்டும் நீர் கிரகங்கள் என்று சொல்லுகிறது ஜோதிட சாஸ்திரம். இந்த அறிவியலோடு இந்த கிரகங்களை நாம் பார்க்கும்போது, நம் உடலோடு, நம் மனதோடு அதை தொடர்புபடுத்தி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப வியப்பா இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்படி நாம் இப்படி சூழப்பட்டு இருக்கிறோம், நம்மை சுற்றி இப்படி ஒரு இயக்கம் இயங்கி கொண்டிருக்கிறது, இதனால் தான் நாம் இப்படி இயங்குகிறோம் என்ற உண்மையை நாம புரிந்து கொள்ளலாம். இப்ப ஆசை இல்லாத ஜீவராசிகள் இருக்கிறாங்களா? ஆசை இல்லாத மனிதர்கள் இருக்கிறோமா? அப்ப என்ன காரணம்? எனக்கு மிக அதிகமாக ஆசை வருவதற்கான, இப்ப என்னை உந்தி தள்ளுகின்ற ஒரு பேராற்றல் எதுனா என்னிடம் இருக்கக்கூடிய ஆசை. அப்ப நான் 80 இல்ல 100 வயது ஆனாலும் என்னுடைய ஆசை ஒருபோதும் அடங்குவதில்லை. அப்ப இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, என் அருகில் இருக்கக்கூடிய வீனஸ் என்ற கிரகம். அப்ப இந்த வீனஸ் என்ற கிரகம் தான் எனக்கு ஆசைகளை தூண்டி விடுகிறது. இது எந்த வகையில தூண்டிவிடும்? என் உடலில் வீரியமிக்க ரசாயனங்களை அதுதான் உருவாக்குகிறது, அதுதான் பாதுகாக்கிறது, அதுதான் அதை செலவழிக்க வைக்கிறது. அப்ப இந்த உந்து சக்தி உந்தி கொண்டே இருக்கணும். அது உயிர் சுழற்சிக்காக இயற்கை ஏற்படுத்திய ஒரு உந்துதல். அப்ப இதை என்ன பண்றோம்? நம்ம தினசரி பயன்படுத்த துவங்கிட்டோம். இப்ப எப்படி வான்வெளியில இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன்
தன்னிச்சையாக அந்த ரசாயனங்களை உருவாக்க முடியாதோ, அதே போல என் உடலில், நம் உடலில் இருக்கின்ற சுக்கிரன் தன்னிச்சையாக ரசாயனங்களை உருவாக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஆசைப்படுவது என்பது இயல்பு. அந்த ஆசையை நான் இம்ப்ளிமெண்ட், அதாவது அதை நான் செயல்படுத்துவது எனும்போது அங்கே கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் நிதானம் இருக்கணும். அப்ப இந்த ஆசையை நம்ம பயன்படுத்தலாமா, செலவழிக்கலாமா, இந்த ஆசையை இது சரிதானா என்ற ஒரு தன்மை நமக்கு ஏற்பட வேண்டும். ஆனால் நம்ம கிட்ட இருக்காது அது. அப்ப ஆசைப்பட்ட எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய பண்பு, எல்லா ஜீவராசிகளுடைய பண்பு. ஆனால் மனிதனுக்கு ஆசை கொஞ்சம் அதிகமா இருக்கும். இன்னமும் சொல்ல போனா ஆசை என்பது பேராசையாக மாறும். மற்ற ஜீவராசிகளிடம் அது இல்லை. அது ஆசை இருக்கும், உந்து சக்தி இருக்கும், அனுபவிக்கும், அடுத்து வேலையை பார்க்க போயிடும். அப்ப அடுத்து மற்ற வேலையை பார்க்க போயிடும். ஆனால் மனிதன் மட்டும்தான் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறான், திரும்ப திரும்ப ஆசைப்படுகிறான். அந்த ஆசைப்பட்ட செயலை, அந்த காரியங்களை செயல்படுத்துவதற்கு, அனுபவிப்பதற்கு துடிக்கிறான். இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த நிலையில தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம், தொடர்ந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து நான் என்னுடைய ரசாயனத்தை நான் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறேன், ரசாயனத்தை செலவு செய்து கொண்டே இருக்கிறேன். இப்ப என்ன ஆகும்னா, ஒரு அளவுக்கு மேல இந்த ரசாயனங்கள் என் உடலில் இருக்கின்ற சுக்கிரன் செவ்வாயிடமிருந்து, என் உடலில் இருக்கக்கூடிய செவ்வாயிடமிருந்து, என் உடலில் இருக்கக்கூடிய சூரியனிடமிருந்து ஆற்றலை பெறுகிறான். அப்ப இந்த செவ்வாய் என்பது என் உடலில் இருக்கக்கூடிய ரத்தம், சூரியன் என்பது என் உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா, என் உடலில் இருக்கக்கூடிய எலும்பு. இதை புரிந்து கொள்ளுங்க. அப்ப இந்த செவ்வாயும் சூரியனும் இணைந்து என் உடலில் வெப்ப சக்தியை உருவாக்கி இருக்கிறது. அப்ப இந்த வெப்ப சக்தியை பயன்படுத்தி கொண்டு சூரியன் என்ன செய்யறான், சுக்கிரன் என்ன செய்யறான், ரசாயனங்களை உருவாக்குறான். இந்த ரசாயனங்களை நாம் செலவழிக்க நாம் ஆசைப்படுகிறோம், அதை அனுபவிக்க துடிக்கிறோம். அப்படி செலவழிக்க என்ன ஆயிடுதுன்னா, என் உடலில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தன்னிச்சையாக ரசாயனங்களை உருவாக்க முடியாது. அப்ப சூரியனிடமிருந்து செவ்வாயிடமிருந்து பெறுகிறான். இப்ப என் உடலில் இருக்கக்கூடிய சூரியனிடமிருந்து செவ்வாயிடமிருந்து அளவுக்கு மீறியதாக வெப்பத்தை பெறுகிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். அளவுக்கு மீறியதாக வெப்பத்தை பெறுகிறான். அப்படி அளவுக்கு மீறியதாக வெப்பத்தை பெறும்போது என் உடலில் இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் தன்னுடைய வெப்பத்தன்மையை இழக்கிறார்கள், குறைக்கிறார்கள். அப்ப வெப்பத்தன்மையை இழக்கும் போது, குறையும் போது இந்த சுக்கிரன் என்ன பண்ணிடுவான், செலவழிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு ஸ்டேஜ்ல செலவழித்த பிறகு யார்கிட்ட போய் கேட்பான், சூரியன்கிட்ட இருந்து செவ்வாய் கிட்ட இருந்து வெப்பத்தை கொடுன்னு கேட்பான். அப்ப வெப்பம் கிடைக்காது. சுக்கிரன் என்ன செய்வான், என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு உட்கார்ந்துருவான். இப்பதான் நமக்கு சுகர் வர்றது, இப்பதான் நமக்கு பிரஷர் வர்றது. அப்ப மிக இயல்பாக நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் தான் சுகர் வருவதற்கு மிக முக்கியமான காரணி. என்ன காரணம், அதிகமான ஆசை வயப்படுவதும் அல்ல ஆசை வயப்பட்ட நிலைகளில் அதை அதிகமாக தூய்ப்பதும், கன்சியூம் பண்றது, அதான் மிக முக்கியம். அப்ப நிறைய நான் இல்ல சார், நான் அப்படியெல்லாம் ரொம்பலாம் ஆசைப்படுறது இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட, உணவுல அதிகமான உணவு எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த சுக்கிரன் வலுவிழப்பான். அப்ப எதையும் அளவாக, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொன்னார்கள் நம்முடைய பெரியவங்க. பொன் என்றால் தங்கம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இந்த தங்கம் அப்படியே ரா மெட்டீரியலாவே தங்கமாக இருந்தால் அதுதான் குரு, அது மதிப்பு மிக்கது, சரியா? அதுவே செம்பு கலந்து நகையாக மாறினா அது சுக்கிரன். அப்ப அது என்ன ஆகும், தரம் குறைந்தது. அப்ப போதும் என்ற மனம் பொன் செய்யும் மருந்து. அப்ப குரு என்ற கிரகம் தான் நம்முடைய பொன்னான ஒரு தன்மை கொண்டது. அப்ப அது எப்பொழுதுமே மதிப்பு மிக்கது, மதிப்பு குறையாத ஒரு தன்மை என்பது குரு. ஆனால் அதை ஆபரணங்களாக மாற்றிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆயிடுது, மதிப்பு குறைகிறது. தொடர்ந்து மதிப்பு என்ன ஆகும், தங்கத்தினுடைய மதிப்பு உயர்கின்ற காரணத்தினால் நகையினுடைய மதிப்பும் உயர்கிறது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த நகை என்ன ஆயிடுது, மதிப்பு குறைந்து செயலற்று போய் அதை என்ன பண்ணிடுறோம், அதை உருக்கி மீண்டும் பொலிவு பெறுவதற்காக வேறு தங்கங்களோடு இணைக்கிறோம். அப்ப இதே போல நம்முடைய உடல்லையும் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் குறைகிறது என்பதை நாம புரிந்து கொள்ளணும். அந்த ரசாயனங்களை நாம் மீண்டும் உருவாக்குவதற்கு நம் உடலில் வெப்ப சக்தி தேவைப்படுகிறது. இந்த வெப்ப சக்தியைத்தான் உருவாக்க வேண்டும் என்று நம்ம என்ன பண்றோம், உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம்.
மனப்பயிற்சிகள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதே போல யோக அபியாசங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதே போல தவம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். இப்ப இவையெல்லாம் என்ன பண்ணும்னா நம்முடைய ஆற்றலை உள்ளே நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் அல்லது ஆற்றல்களை கிரகிப்பதற்குமான சூழலை உருவாக்கும். இப்ப இது உடல் ரீதியான பிரச்சனை. இப்ப உடல் நோய்வாய்ப்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மிக அருகில் இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், அதற்கு அருகில் இருக்கக்கூடிய கிரகம் புதன், அதற்கு அருகில் இருக்கக்கூடிய கிரகம் சூரியன், அதற்கு அருகில் இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். நல்லா புரிஞ்சுக்கணும், நான் பூமியை மையமாக வைத்து சொல்லுகிறேன். அப்ப பூமியை மையமாக வைத்து நாம் பார்க்க ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பார்க்க நம்ம வானியல் ரீதியாக நம்ம கவனிக்கும் போது சூரியன் மையமாக இருக்கும். மிக அருகில் இருக்கக்கூடிய கிரகம் புதன், அதற்கு அடுத்த நிலையில் சுக்கிரன், அதற்கு அடுத்த நிலையில் பூமி, அதற்கு அடுத்த நிலையில் செவ்வாய், அதற்கு அடுத்த நிலையில் குரு, அதற்கு அடுத்த நிலையில் சனி. இதுதான் அந்த பேட்டர்ன். அதாவது சூரியனை மையமாக வைத்து பார்க்கின்ற வானவியல் பண்புகள். ஆனா நாம் என்னை மையமாக வைத்தானே நான் பார்க்கணும். எனக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நகரத்தை தானே நான் பார்ப்பேன். நான் ஒரு ஜாமான் வாங்கணும்னா பக்கத்துல எங்கே கிடைக்கும் அதைத்தானே நம்ம பார்ப்பேன். அப்ப இதற்காக நான் ரொம்ப தூரம் செல்ல போறது இல்லைல்ல. அப்ப நான் இதுக்காக நான் டெல்லி போவேனா, இல்ல இப்ப அருகில் இருக்கக்கூடிய சென்னை போவேனா, அருகில் இருக்கக்கூடிய நகரத்திற்கு போவேனா? அப்ப அருகில் இருக்கக்கூடிய நகரத்துக்கு தான் செல்வோம். அதே போல பூமியின் மிக அருகில் இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன். சந்திரன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சந்திரன் மற்ற கிரகங்களிடமிருந்து பெற்று நமக்கு தருகிறான். அப்ப சந்திரனை மட்டும் மையமாக வைத்து நாம செயல்பட முடியாது. சந்திரன் ஒரு டிரான்ஸ்மிஷன், அவன் கதிர்வீச்சுகளை பெறுகிறான், தருகிறான், அவ்வளவுதான். அதே சமயத்துல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர் சக்திக்கு ஆதாரமாக இருக்கிறான். அதனால அவன் ஜென்ம ராசி, அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதே சமயத்துல அதற்கு அடுத்த நிலையில் மிக அருகில் இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், அவன் தான் நம்மை ஆளுமை செய்கிறான். அப்ப இந்த ஆசை என்ற பண்புகளை ஜீவராசிகள் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய சிறப்பு தகுதி இருக்கிறதுல சிந்தனை ஆற்றல். இந்த சிந்தனை ஆற்றல் என்ன செய்யுது? ஆசையை வளர்க்கிறது, ஆசையை பெருக்குகிறது. அதனால் அது அந்த உந்து சக்தியை தொடர்ந்து செலவழிக்கிறது. அதனால் நோய்வாய்ப்படுகிறோம். பெரும்பாலான பிரச்சனைகள், நாம் அனுபவிக்கின்ற பெரும்பாலான பிரச்சனைகள் இந்த சுக்கிரன் தொடர்பானது. நல்லா கவனிங்க. பொன் பெண் இந்த இரண்டையும் ஆளுகின்ற கிரகம் சுக்கிரன். அதுக்கடுத்து மண்ணுன்ற 3வது நிலைக்கு வர்றேன். பெண் பொன் இந்த இரண்டையும் ஆளுகின்ற கிரகம் சுக்கிரன். அப்ப பெண்ணாக இருந்தாலும் பொன்னாக இருந்தாலும் இந்த பெண்ணும் பொன்னையும் ஆள வேண்டும் என்று ஆண் துடிக்கிறான். ஆண் அதிகமாக துடிக்கிறான். பெண் என்பவள் என்ன செய்கிறான்? ஒரு ஆணை தன் அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப பெண்ணுக்கு இயல்பாகவே ஆசை அதிகம், ஆணுக்கு ஆசை குறைவு. ஆனால் இந்த சுக்கிரனுடைய பண்புகளை அதிகமாக பெற பெண்ணை விட ஆசை பல மடங்கு அதிகமானவனாக மாறியிருக்கிறான். அப்ப 2 பேருக்கும் இயல்பு ஒன்றுதான். ஆனால் பெண்ணுக்கு ரசாயனங்கள் அதிகம். காரணம் என்ன? அது ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய ஒரு மகாசக்தி, அந்த உயிரை உலகுக்கு தர வேண்டிய மகாசக்தி. அப்ப இந்த தாய்மை பண்பு என்பதற்காக பெண்ணுக்கு கூடுதலாக அந்த சுக்கிரனுடைய பண்புகளை இயற்கை படைத்திருக்கிறது. அப்ப பெண்ணும் பொண்ணும் சுக்கிரன், மறந்துடாதீங்க. இப்ப எனக்கு பெண்ணு கிடைக்கலங்க, எனக்கு பொண்ணே கிடைக்கல, கல்யாணமே ஆகல அப்படின்னா என்ன காரணம்? சுக்கிரன் பழுதுபட்டு இருக்கிறான். எங்க? என் உடலில். எனக்கு நகையே, நான் தங்கத்தை பார்த்தே பல காலம் ஆச்சு. நான் அது மாதிரி தங்க நகைகள்லாம் நான் அதிகமா பயன்படுத்த முடிவதில்லை. அப்படியே நான் வாங்கினாலும் நான் என்ன பண்றேன்? போய் பேங்க்ல வச்சிடறேன், அல்லது வேற எங்கேயாவது அடகு வச்சிடறேன், அல்லது வித்துறேன் என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு காரணம் என்ன? சுக்கிரனுடைய பண்புகள் குறைவாக இருக்கிறது என்று பொருள். இது அப்படியே மண்ணுக்கு வாங்க. நீங்க பூமிக்கு அடுத்து சந்திரன், சந்திரனுக்கு அடுத்து நீங்க சுக்கிரன், அதுக்கு அடுத்த நிலையில யார் இருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறான். கிட்டத்தட்ட 8.19 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல செவ்வாய் இருக்கிறான். அப்ப இந்த செவ்வாய் தான் மண்ணுக்குரிய கிரகம். இந்த செவ்வாய் தான் கோபத்திற்குரிய கிரகம். இந்த செவ்வாய் தான் ஆற்றலுக்குரிய கிரகம். இப்ப மிக எளிமையாக நாம புரிந்து கொள்ளலாம். என்னை ஆளுவது ஆசை.
என்னை ஆளுவது ஆசை. இந்த ஆசையை நான் எனக்கு வந்த ஆசையை நான் பெற முடியவில்லை. நான் எதுக்கு ஆசைப்படுகிறேனோ அது எனக்கு கிடைக்கவில்லை. இப்படி கிடைக்கலன்னா அடுத்த நிலை என்ன ஆகும்? அப்படியே சுக்கிரன் இருந்து போய் என்ன ஆகும்? அடுத்த கோள்களை என் மனம் பற்றும், அடுத்த கோளை என் உடல் பற்றும். அடுத்த கோள் எது? அதற்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். மிக இயல்பா புரிஞ்சுக்கோங்க. பூமி மிக அருகில் இருக்கிறது. பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பூமிக்கு அருகில் சந்திரன். சந்திரன் நீங்க ஓரமா வச்சுக்கோங்க. சந்திரன் இந்த பூமி ஆற்றலை பெறுகின்ற மிக முக்கியமான கிரகம் சுக்கிரன். சுக்கிரனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். ஏறத்தாழ சுக்கிரன் 3.78 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறான். பூமிக்கும் சுக்கிரனுக்கு உள்ள தொடர்பு. அதற்கு அடுத்த நிலையில 8.19 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல யார் இருக்கிறா? சுக்கிரன், செவ்வாய் இருக்கிறான். அப்ப பூமிக்கு நல்லா கவனிங்க, இந்த படங்கள்ல பாருங்க. பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய 2 கிரகங்கள் யாரு? சுக்கிரனும் செவ்வாயும். அப்ப நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கவில்லைன்னா எனக்கு என்ன ஆகுது? எனக்கு கோபம் வருது. அப்ப அந்த கோபம் என்ற ஒரு ஆற்றலை தருகின்ற கிரகம் செவ்வாய். அப்ப இது செவ்வாய் கோபத்தை மட்டும்தான் தர்றானா? இல்ல. இந்த உடல்ல இருக்கக்கூடிய மின்சாரத்தை அவன்தான் பராமரிக்கிறான். உடம்புல இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை அவன்தான் பராமரிக்கிறான். இந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா அவயங்களுக்கு தேவையான ஆற்றல்களை தருவது யாரு? செவ்வாய். இப்ப என்ன செய்கிறோம்? 2 பண்புகளை நாம் கொண்டிருக்கிறோம். 2 தவறான பண்புகளை கொண்டிருக்கிறோம். ஒன்று அளவுக்கு அதிகமான ஆசை, இன்னொன்று கோபம். இந்த 2 பண்புகளும் மனித குலத்துக்கு எதிரானவை. இப்ப நாம இதை புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 2 பண்புகளும், இந்த 2 பண்புகளிலிருந்து நாம் விலகி நிற்க முடியுமா? நிற்க முடியும். இதற்குத்தான் பக்தி, இதற்குத்தான் ஆன்மீகம், இதற்குத்தான் என்ன செய்யறோம்? பல யோக பயிற்சிகள், தவ பயிற்சிகள், உடற்பயிற்சிகள், இவை அனைத்தும் இதுக்கு தான். என்ன காரணம்னா, என் உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை நான் கட்டுப்படுத்த வேண்டும். என் உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை சீராக நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆற்றலை. அப்ப இந்த 2 தன்மைகளும் எப்படி கிடைக்கும்? எதனால் கிடைக்கும் அப்படின்னா, மனம் அமைதியாக இருந்தால்தான் கிடைக்கும். மனம் சீராக இயங்கினால்தான் கிடைக்கும். அங்கே சந்திரன் வந்துருவான். அப்ப மனம் சீராக இயங்குவதற்கும், மனம் அடங்கி இருப்பதற்கும், மனம் தேவைக்கு மட்டும் என்னுடைய மன அலை சுழற்சி ஏற்படுவதற்கும் நாம் இருக்க வேண்டும் என்றால், என் உடலில் இருக்கக்கூடிய சுக்கிரனையும் செவ்வாயையும் நான் கட்டுப்படுத்தியாக வேண்டும். நல்லா கவனிங்க. சந்திரன் சுக்கிரனுடைய வீட்டில் உச்சமாகிறான். நல்லா கவனிங்க. ஜோதிட சாஸ்திரம் இங்க அழகா கனெக்ட் ஆகும். சந்திரன் சுக்கிரனுடைய வீட்டில் உச்சமாகிறான். சந்திரனுடைய வீட்டில் செவ்வாய் நீசமாகிறான். என்ன சார்? அப்ப ஏதோ ஒரு செய்தி சொல்ல வருதே. சந்திரன் என்பது என் மனம், சந்திரன் என்பது என்னுடைய உடல். ஆனா இந்த சந்திரனோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் வீட்டில், அதாவது ரிஷபம் என்பது சுக்கிரனுடைய வீடு. பின்னாடி நம்ம ராசி மண்டலத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த ரிஷபத்துல அதிபலம் பெறுகிறான். உச்சம் என்றால் அதிபலம். இந்த சந்திரன் என்ற ராசி இருக்கு இல்லையா? சந்திரனுடைய ராசி என்பது கடகம். இந்த கடக ராசியில சந்திரன் நீசமாகிறான். சந்திர ராசியில செவ்வாய் நீசமாகிறான். அப்ப சந்திரனோடு மிக இயல்பாக தொடர்பு பெற்ற கிரகங்களாக யார் இருக்கிறா? செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். இன்னமும் சொல்ல போனா, சந்திரனுக்கு நேர் எதிர் வீடு இருக்கிறதெல்லாம், நேர் எதிர் ராசி அப்படின்றால் மகரம். மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகிறான். அப்ப ரொம்ப ஆச்சரியமான உண்மை என்ன அப்படின்னா, இந்த கடக ராசிக்கு 5வது ராசி செவ்வாயினுடைய ராசியாகவும், கடக ராசிக்கு 10வது ராசி செவ்வாயினுடைய ராசியாக இருக்கும். கடக ராசிக்கு 5வது ராசி விருச்சிகம், இது செவ்வாயினுடைய வீடு. கடக ராசிக்கு 10வது ராசி மேஷம், அப்ப இது செவ்வாயினுடைய வீடு. நல்லா கவனிங்க. இந்த 9, 10 என்பதை ஜோதிடத்துல திரிகோணம், கேந்திரம் என்று சொல்வார்கள். இது முக்கியமான நம்மை ஆளுமை செய்கின்ற ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷன் பாயிண்ட். இது இந்த திரிகோணமும் கேந்திரமும். அப்ப நம்ம இயல்பா நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னை ஆளுமை செய்கின்ற அல்லது என்னை தவறாக வழிநடத்துகின்ற 2 கிரகங்கள்.
ஆனால் இந்த 2 கிரகங்களையும் புறக்கணிக்க முடியாது. இந்த 2 கிரகங்கள் தான் நான் உயிர் வாழ்வதற்கு மிக ஆதாரமான கிரகங்கள். யாரு? சுக்கிரனும் செவ்வாயும். அப்ப ஆதாரமான கிரகங்களை, நான் உயிராற்றலை தருகின்ற கிரகங்களை, இந்த சுக்கிரன் என்றால் நம் உடலில் இருக்கக்கூடிய சுக்கிலம், ஆணுக்கு சுக்கிலத்தையும் பெண்ணுக்கு சுரோனிதம் என்று சொல்வார்கள், ஜீவசக்தி. அப்ப இந்த ஜீவசக்தியை ஆளுகின்ற கிரகம் சுக்கிரன். அப்ப இதை நாம புறக்கணித்து விட முடியுமா? இல்ல இது வேண்டான்னு சொல்லிட முடியுமா? இது வேண்டாம்னா உயிர் சுழற்சியே இருக்காது, குழந்தை பிறப்பே இருக்காது. அப்ப நாம தனித்து இருப்போம், பெண் என்பவளே இருக்க மாட்டா. அப்ப உயிர் சுழற்சியே இருக்கும்போது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்ற நிலை ஏற்பட்டுவிடும். அப்ப இதை தவிர்க்க முடியாது. அப்ப சுக்கிரன் என்பது என் உயிருக்கு ஆதாரமான சக்தி. அதே போல இந்த உடல்ல ரத்தம் இல்லாம வாழ முடியுமா? ரத்தம் கெட்டு போனால் உடல் கெட்டு போகும், உடல் நோயுற்று போகும். இந்த ரத்தம் கெட்டு போனால் உடல் மிக விரைவில் அற்றுப்போகும், மரணத்தை தழுவும். அப்ப இது என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்ப சக்தி ஆதாரமான சக்தி. இந்த உயிராற்றலை தருகின்ற இந்த 2 கிரகங்களை நான் என்ன செய்கிறேன்? தவறாக பயன்படுத்துகிறேன், இயற்கைக்கு மாறானதாக பயன்படுத்துகிறேன். இப்ப அதுல நிறைய செய்திகள் இருக்கும். நாம் உண்ணுகின்ற உணவு முதற்கொண்டு நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்திலும் இந்த சுக்கிரனும் செவ்வாயும் விரயமாவார்கள். நம்ம அதிகமா செலவு செய்ய துவங்குகிறோம். இப்ப இந்த பண்புகள் தான் என்னை நோயில் சித்தி இருக்கிறது. இந்த பண்புகள் தான். இப்ப இந்த செவ்வாய் என்ற கிரகம் தான் மண்ணுக்குரிய கிரகம். அப்ப நல்லா புரிஞ்சு, நம்ம நம்ம பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் எனக்கு பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை, இந்த 3 ஆசைகளையும் தருகின்ற கிரகங்களாக இருக்கிறது. இது எல்லாமே உந்து சக்தி. இந்த 3 ஆசைகளும் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. அப்ப இந்த ஆசை இருப்பது தவறல்ல. இந்த ஆசை என்பது பேராசையாக மாறாமல் பார்த்துக் கொள்ளணும். அப்ப பேராசை என்பதுதான் பெரும் துன்பத்திற்கு மிக முக்கியமான காரணம். புத்தன் சொன்ன ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். நான் துன்பத்தை விட்டுட்டேன். பேராசை என்பதுதான் பெரும் துன்பத்திற்கு காரணம். என்ன, ஏன், எப்படி என்பதையெல்லாம் இன்னொரு 5 நாட்கள்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். மிக முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது, நம்ம இதை அறிவியல் பண்புகளோட பார்க்க போறோம். நீங்க ஜோதிடம் படிக்கிறீங்க, ஜோதிடம் படிக்கல, ஜோதிடம் அறிய வேண்டும், ஜோதிடம் அறிய வேண்டாம், நான் நாத்திகன், நான் நாத்திகன், இதெல்லாம் ஓரம் கட்டியிருக்கேன். இதெல்லாம் ஓரம் கட்டியிருக்கேன். நம்ம வாழ்க்கையில நாம அனுபவிக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்னென்ன? நன்மைகள் எதனால் வருகிறது, தீமைகள் எதனால் வருகிறது? இப்ப நான் என்னுடைய பேராசையின் காரணமாக நான் சில துன்பங்களை அனுபவிக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் பேராசையே படல சார், இன்னமும் சொல்ல போனா நான் ஆசையே அதிகம் இல்லை என்கிட்ட, ஆனாலும் நான் துன்பங்களை அனுபவிக்கிறேன் என்று சிலர் சொல்லக்கூடும். சிலருடைய எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். நான் சின்ன வயசுல இருந்து நான் பாக்குறேன் சார், எனக்குன்னு ஒரு பெரிய ஆசை கிடையாது, நான் பெரிய பேராசைகள்லாம் நான் படாதவன், ஆனாலும் நான் துன்பங்களை அனுபவிக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா? இங்கதான் ஜெனட்டிக்கா நிற்கும். என்னுடைய தாய், என்னுடைய தந்தை பேராசைப்பட்டிருக்கிறார். என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டி பேராசைப்பட்டிருக்கிறார். என் தாய் வழி தாத்தா, என் தந்தை வழி தாத்தா, என் தாய் வழி பாட்டி, என் தந்தை வழி பாட்டி, அவர்களுடைய பாட்டி, அவர்களுடைய முப்பாட்டன், இப்படி எல்லாம் வருது இல்லையா? இது ஜெனட்டிக்கா உட்காரும். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் அதிகமாக ஆசைப்பட்டாலும் எனக்கு துன்பம். எனக்கு மட்டுமல்ல, எனக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கும் துன்பம். இதை புரிஞ்சுக்கணும். நான் அதிகமாக கோபப்பட்டாலும், இல்ல கோபம் அதிகம் இல்ல, கோபம் பட்டாலுமே சினம் தவிர்த்தல்னு சொல்றாரு வேதாத்திரி மகரிஷி. சினம் தவிர்த்தல், சினத்தை ஒருபோதும் நாம் ஏற்கக்கூடாது. அப்ப கோபம் என்பதை படிப்படியாக குறைத்து சினமில்லாத ஒரு தன்மையை பெற வேண்டும். அதுதான் இயல்பு. அப்ப நான் கோபப்பட்டா எனக்கு கெடுதி, எனக்கு மட்டுமல்ல என் குழந்தைகளுக்கும் கெடுதி. இது தாய் தந்தை 2 பேருக்கும் மிக முக்கியமான செய்தி. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் கோபப்படல சார், நான் அதிகமா ஆசைப்படல சார், ஆனாலும் என்னுடைய குழந்தைகள் பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சில பெற்றோர்கள் நினைப்பாங்க. இப்ப சில ஆண்களுக்கு பெண்களுக்கெல்லாம் திருமணம் ஆக மாட்டேங்குது. என்ன காரணம்? அல்லது திருமணம் ஆனாலும் பல்வேறு பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? கவனித்து பார்த்தால் இவர்கள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க. யாரு? தாய் தந்தையர்கள் எந்த தப்பும் அதிகமா சினப்பட்டிருக்க மாட்டாங்க, அதிகமா ஆசைப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இவர்களுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய மூதாதையர்கள் செய்த தவறு இவர்களுடைய உடலில் அமர்ந்திருக்கும். இவர்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் ஜீனை என்ன பண்றோம், மரபணுவ குழந்தைகளுக்கு கொடுத்துருப்போம். அப்ப எனக்கு என்ன பண்பு இருக்கு? 2 பண்பு இருக்கு. ஒண்ணு, நான் ஆசைப்படக்கூடாது, அதிகமா கோபப்படக்கூடாது. நான் அதிகமா ஆசைப்படக்கூடாது, கோபமே படக்கூடாது.
இப்ப அப்படியெல்லாம் நான் இருக்க முடியாது. என்னிடம் ஏற்கனவே என் தாயும் தந்தையும் சினத்தை தந்திருக்கிறார்கள். என்னிடம் ஏற்கனவே என் தாத்தாவும் பாட்டியும் ஆசையை தந்திருக்கிறார்கள். அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்குது? அவங்க கொடுத்த ஆசையும், அவங்க கொடுத்த பேராசையும், அவங்க கொடுத்த சினமும் என் உடலில் இருக்கிறது. நான் என்ன செய்ய போறேன்? நான் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன், என் குழந்தைக்கு கொடுக்க போறேன். இப்ப நமக்கு 2 வேலை இருக்கு. நான் பயன்படுத்துவதை குறைக்கணும், அகற்றணும். அது மட்டுமல்ல, குழந்தைக்கு போகாம தடுக்கணும். இதுதான் இன்றைக்கு இந்த 6 நாள் வகுப்புல இதைத்தான் நம்ம பேச போறோம். இந்த ஜெனடிக் அப்படின்ற விஷயத்தை தான் கர்மா என்று சொல்லுகிறோம். அப்ப இந்த கர்மா என்னை ஆளுகிறது, என் மனதை ஆளுகிறது, என் உடலை ஆளுகிறது, என் ஆன்மாவை ஆளுகிறது, என் அருகில் இருக்கக்கூடிய சந்திரனை ஆளுகிறது, அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சூரியனை, அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய செவ்வாயை நான் ஆளுமை செய்கிறது. ஏனைய கோள்களான புதன், சுக்கிரன், குரு, எல்லா கோள்களையும் இன்க்ளூடிங் சூரியன், அப்ப எல்லா கோள்களையும் ஆளுமை செய்கிறது. அப்ப என் கர்மா என்னை ஆளுமை செய்கிறது, என் மனதை ஆளுமை செய்கிறது, என் உடலை ஆளுமை செய்கிறது, என் ஆன்மாவை ஆளுமை செய்கிறது. இது மட்டும் இல்ல, எனக்கு தருகின்ற பண்புகளை தருகின்ற கோள்கள் இருக்கிறதுல. இப்ப என்கிட்ட பணம் இல்லை, என் நண்பன்கிட்ட நான் பணம் கேட்டிருக்கேன், நாளைக்கு பணம் தரேன்னு இருக்கிறாரு. அப்ப நாளைக்கு பணம் வந்துடும் நான் நம்பிக்கையா இருக்கும்போது, என்னுடைய இன்னொரு நண்பன் என்ன செய்யறான்? அவன் நண்பனா எதிரியான்னு தெரியாது. அவன் என்ன செய்யறான்? அவன்கிட்ட நீ பணம் கொடுக்காதன்றான். அப்ப எனக்கு வருகின்ற பணத்தை யார் தடுக்கிறா? இன்னொரு நண்பன் அல்லது இன்னொரு எதிரி. யாரு தடுக்கிறான்? அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நான் நாளை எனக்கு பணம் கிடைச்சிரும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு பணம் கிடைக்கல. அப்ப இந்த பண்புகளை தான் நாம் பெற்றிருக்கிறோம். அப்ப இந்த கோள்கள் தருகின்ற பண்புகளை தடுக்கின்ற கிரகங்கள்னு ஒண்ணு இருக்கு. தடுக்கின்ற கிரகங்கள், இதுதான் சர்ப்ப கிரகங்கள்னு சொல்லுவோம். ராகு கேதுக்கள் என்று சொல்லுகிறாங்க. இது சயின்ஸ்ல கண்டுபிடிக்க முடியாது. சயின்ஸ்ல இப்பதான் சொல்றாங்க பிளாக் ஹோல்ன்றாங்க, பிளாக் மேஜிக்ன்றாங்க, இன்னமும் சொல்ல போனா பிளாக் எனர்ஜின்றாங்க, நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? இதைத்தான் இப்பொழுது நாம் என்ன சொல்றோம்? ஜோதிட சாஸ்திரத்துல ராகு கேது என்று சொல்லுகிறோம். அப்ப நான் அதிகமாக ஆசைப்படும் போது, அதிகமாக கோபப்படும் போது, அல்லது என் தந்தை, என் தாய், என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டி அவர்கள் செய்திருந்தாலும் கூட என் உடலில் இருக்கிறது. அப்ப இந்த என் உடலில் இருக்கின்ற இந்த ஜெனட்டிக்கா வருகின்ற இந்த பதிவுகளை நான் எப்படி அகற்ற போகிறேன்? இப்ப அதுதான் என்ன ஆளுமை செய்ய போகுது. அதுதான் என்ன பண்ணுது? வழி நடத்துது. நான் நல்லா தான் சார் இருக்கேன், நான் நல்லவன் சார், ஆனா என்னுடைய சிந்தனை தப்பா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் தப்பா சிந்திக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அதையும் மீறி நான் சிந்திக்கிறேன். தப்பான எண்ணங்கள் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நான் டாஸ்மாக் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார், ஆனாலும் அதையும் மீறி என்ன செய்யுது? என்னை ஒரு சக்தி உந்தி தள்ளுது. அப்ப என்ன காரணம்? இதைத்தான் கர்மா என்று சொல்கிறோம். இந்த கர்மா யார் யாரை ஆளுகிறது? என்னை, என் உடலை, என் மனதை, என் ஆன்மாவை, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கோள்களை. அப்ப என்னுடைய கர்மா, எனக்கு சூரியன் மூலமாக என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். சூரியன் மூலமாக எனக்கு என்ன வேணும்? தலைமை பண்பு வேணும். சூரியன் மூலமாக என்ன வேணும்? திறமை வேணும். சூரியன் மூலமாக என்ன பண்ணும்? எல்லாரும் என்னை பார்த்து எனக்கு புகழணும். அப்ப சூரியன் என்ற கிரகம் என் உடலில் வலிமையாக இருந்தால் நான் ரொம்ப திறமையானவனாக, இன்னும் சொல்ல போனால் இலக்கை மிக எளிமையாக எய்தக்கூடியவனாக, புகழ் அடையக்கூடியவனாக, மற்றவர்கள் புகழக்கூடியவனாக, இன்னும் அதிகமாக சொன்னால் பணம் காசு அதிகமாக இருக்கக்கூடியவனாக நான் மாறுவேன். சம்பாத்தியம் அதிகமாக இருக்கக்கூடியவனாக மாறுவேன். யாரு? இதுக்குரிய கிரகம் சூரியன். இப்ப இத சூரியன் தருகிறான், எனக்கு இயல்பா தர்றான். இந்த சூரியனுடைய பண்பை யாரு கெடுக்கிறா? என்னுடைய கர்மா கெடுக்குது. அப்ப இந்த கர்மா யாரை பயன்படுத்திக் கொள்ளுகிறது? ராகு கேதுக்களை பயன்படுத்திக் கொள்ளுகிறது. மிக முக்கியமாக சனி என்ற கிரகத்தை பயன்படுத்திக் கொள்கிறது. அதனாலதான் அவனை கர்மகாரகன் என்று சொல்லுகிறோம். அப்ப இது எப்படி பயன்படுத்திக் கொள்ளுகிறது? இது எப்படி நமக்கு தீவினைகளை செய்கிறது? இந்த தீவினைகளிலிருந்து நாம் எப்படி வெளியே வருவது? இதை இன்னும் 5 நாட்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆரம்ப நிலையில கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருக்கு.
என்ன காரணம்? இந்த யூடியூப்ல லைவ் கொடுக்கறது, சில டெக்னிக்கலா இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள், அதனால கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருக்கும். நாளையிலிருந்து மிகச்சரியாக 6 மணிக்கு. இது நம்மளுடைய ஜோதிட இந்த முறை வந்து கர்ம ஜோதிடம் என்ற ஒரு புதிய முறை. எல்லா ஜோதிட முறைகளையும் ஆளுகின்ற ஒரு முறை இது. இந்த கர்ம ஜோதிட முறை ஏற்கனவே இருந்ததுதான். நம்முடைய பெரியவர்கள் ஏற்கனவே வழங்கி இருக்கிறாங்க. அதுல மிக நுட்பமான பிரிவுகளை எடுத்து இன்றைக்கு தற்காலத்துல எது ஆளுகிறது என்பதை மையமாக வைத்து ஒரு புதிய ஒரு கருத்துருவாக்கத்தை, கர்ம ஜோதிடம் என்ற கருத்துருவாக்கத்தை உருவாக்கி இருக்கிறோம். அப்ப இங்க நம்ம மட்டும்தான் இந்த கர்ம ஜோதிடம் என்ற ஒரு கான்செப்டை கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? என்னுடைய ராசி நல்ல ராசி சார், என்னுடைய நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் சார், என்னுடைய திசை நல்ல திசை சார் சொல்றோம் இல்லையா? நடந்துகிட்டு இருக்கிற திசை நல்ல திசை. நம்ம எல்லாரும் ஜோதிடர்கள் என்ன பார்ப்பாங்க? அற்புதமா இருக்குங்க ஜாதகம், கோள்கள் சிறப்பா இருக்கு, நட்சத்திரங்கள் நல்ல நட்சத்திரங்கள் அமர்ந்திருக்கு, நடக்கின்ற திசையும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாம் ராசி கட்டத்துல தெரியும். ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய கர்மா தெரியாது. ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய கர்மா தெரியாது. கர்மாதான் ஒரு மனிதனை உயர்த்துவதும் வீழ்த்துவதும். இதை புரிஞ்சுக்கோங்க. அப்ப கர்மாவில இருக்கக்கூடிய நல்ல கர்மாதான் நமக்கு வெற்றியையும் புகழையும் செல்வாக்கையும் தருகிறது வாழ்க்கையில. நம் உடலில் இருக்கக்கூடிய தீய கர்மாதான் நமக்கு எந்தவித நல்ல விஷயத்தையும் அனுபவிக்க விடாமல் தடுக்கிறது. இதற்கு நோய், மரணம் எல்லாம் இன்க்ளூடிங் தான். அப்போ ஒருவருக்கு ஆயுள் 90 வயது 100 வயது விதி இருந்தாலும் கூட அந்த ஆயுளை அனுபவிக்க விடாமல் தடுக்கின்ற ஒரு மகா சக்தியாக இன்றைக்கு கர்மா உருவெடுத்திருக்கிறது. இன்றைக்கு அகால மரணம் சொல்றோம் இல்லையா? இந்த அகால மரணம் பூரா கர்மானாலதான். எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்றோம் இல்லையா? கர்மானாலதான். குழந்தை இல்லைன்னு சொல்றோம் இல்லையா? கர்மானாலதான். வேலை இல்லைன்னு சொல்றோம் இல்லையா? கர்மானாலதான். பொருளாதார சூழல் கடுமையா இருக்கு சார் அப்படின்றது கர்மானாலதான். கடன்கள் அதிகமாக இருக்கிறது கர்மானாலதான். இந்த பிளானட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது சில உண்மைகளை கண்டறிய முடியாது. இந்த பிளானட் எல்லாமே நமக்கு நன்மைகளை செய்வதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்டவை, இறைவனால் படைக்கப்பட்டவை. ஒரு லாஜிக்கை புரிஞ்சுக்கணும். அம்பானி வீட்டுல பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையும் அதே மும்பையில தாராவில பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையும் ஒரே நேரத்துல ஒரே ராசியில ஒரே லக்னத்துல உதித்திருந்தாலும் அவர்களுடைய அனுபவம் வேற வேறு. ஏன்னா அம்பானிக்கு செல்வாக்கு இருக்கும், செல்வ செழிப்போட அந்த குழந்தை வாழும். தாராவில பிறக்கக்கூடிய குழந்தை தூசியில வாழும், அழுக்குல வாழும். அப்ப இரண்டும் ஒரே நேரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த ஜாதகம் ஒரே ஜாதகம் தான், ராசி கட்டம் ஒரே கட்டம் தான், கோள்கள் ஒரே கோள்கள் தான், ஒரே விதமான நட்சத்திரங்கள் தான், எதிலையும் மாற்றம் இல்லை. டிகிரி சுத்தமா ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் அனுபவிக்கின்ற இன்பங்களும் துன்பங்களும் வெவ்வேறாக இருக்கின்றன. இதற்கு காரணம் என்ன? இதைத்தான் விஞ்ஞானிகளும் அறிவியலாளர்களும் எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறார்கள் ஜோதிடத்துல. அப்ப இதற்கு காரணம் கர்மா. அப்ப இந்த கர்மாவை தூய்மை செய்வது எப்படி, இந்த தீய கர்மாவை அகற்றுவது எப்படி என்பதைத்தான், அதை வலுவிழக்க செய்வது எப்படி. அவ்வளவு எளிதாகலாம் அகற்ற முடியாது. முதல்ல அதை எதிர்த்து போராடணும், டிஃபென்ஸ் எடுக்கணும், எதிர்த்து போராடணும். அதனுடைய எதிர்த்து போராடியதன் மூலமாக வலிமையை குறைக்கணும், அதற்கு பிறகு அகற்றணும். அப்ப எதிர்த்து போராடும் போது என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். கர்மாவை வலிமை இழக்க வைக்கும் போது நிறைய நாம் நினைத்தவை எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அப்ப கர்மா, அந்த தீய கர்மாவை அகற்றும் போது அப்ப நம்ம தான் ராஜா. இங்க லட்சமா கொட்ட வேண்டியதில்லை, கோடி கோடியா செலவழிக்க வேண்டியதில்லை. பரிகாரங்கள் என்ற பெயர்ல பல லட்சங்கள் செலவழிக்க வேண்டியதில்லை. மிக எளிமையாக இந்த பயிற்சி தான். அப்ப கர்மாவை அகற்றும் பயிற்சி, கர்மாவை வலிமை இழக்கக்கூடிய பயிற்சி, தீய கர்மாவை. அப்ப தீய கர்மாவை டிஃபென்ஸ், அதை எதிர்த்து போராடுகின்ற பயிற்சி. அப்ப இந்த தன்மையை தான் நம்ம இந்த 6 நாள்ல பார்க்க போறோம். மிக முக்கியமான செய்தி. இந்த செய்தியை எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேருங்க. ஆரம்ப நிலையில கொஞ்சம் டிலே இருந்தாலும் அடுத்தடுத்து மிகச்சரியாக 6 மணிக்கு துவங்கி 7 மணிக்கு நிறைவு பெற்றுவிடும். நாளைய தினம் இன்னும் இது பற்றிய இன்னும் முழுமையான இன்னும் விரிவான செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து நீங்க பதிவிடுங்க, யூடியூப்ல பதிவிடுங்க. யூடியூப்ல நிறைய இப்ப யூடியூப்ல இருக்கக்கூடிய லைவ் இன்னைக்கு இப்ப அதே
தொடர்ந்து இருக்கும். பழைய அன்பர்களுக்கு இதை கொஞ்சம் எல்லாருக்கும் பகிர்ந்து இந்த வகுப்புல தொடர்ந்து பங்கேற்பதற்கான வாய்ப்பை உருவாக்குங்க. இது ஒரு புண்ணியம். ஏன்னா எல்லாரும் துன்பத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா நான் இங்க அட்வைஸ் பண்ண போறது கிடையாது. இந்த துன்பத்திற்கான காரணிகளை நான் விளக்க போறேன். இது என்ன காரணி, இந்த காரணிகளை எப்படி அகற்றுவது, எப்படி நாம் அதிலிருந்து வெளியே வருவது, அப்ப இந்த காரணிகளை எதிர்த்து போராடுவது எப்படி, இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். யாருக்கும் எந்த ஒரு அட்வைஸும் கிடையாது. அதாவது இது யுக்தி தான். இது ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் தான். இந்த டெக்னிக்கல் பாயிண்ட் தான் இன்னும் ஒரு 5 நாட்கள்ல பார்க்க போறோம். அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும். அனைவரும் இந்த நம்முடைய அந்த நிகழ்வை எல்லோருக்கும் பகிர வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடர்ந்து இருக்கணும். அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல இன்னும் அதிகமான செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.